நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக 4 வேட்பாளர்கள் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அந்த 4 தொகுதியோட சேர்த்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய தொகுதி திருச்சி கிழக்குலேயும் ராஜினாமா பண்ணிட்டாப்புல. கிட்டத்தட்ட 5 தொகுதியில் வந்து இப்போ இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம்ன்ற ஒரு தொகுதியில் திமுகவுடையும் அதிமுகவுடையும் ஆதரவு பெற்று நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் வந்து வேட்பாளராக நிற்க போகிறான்னு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலை. பட் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கார். மக்களுக்காக பல போராட்டங்களை பண்ணியிருக்காரு. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் மக்கள் யோசித்து அம்பாசமுத்திரத்தில் திமுகவுடையும் அதிமுகவுடையும் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் வந்து சீமான் அவர்களை ஆதரித்து ஓட்டை செலுத்துங்க. ஏன்னா மக்களுக்காக நின்று ஒரு போராடக்கூடிய நபர். அதனால் மக்களுக்காக சட்டமன்றத்தில் உங்கள் தொகுதிக்காக அங்கே நின்று குரல் கொடுக்க அவர் தயாராக இருக்கார். காசை வாங்கிட்டு ராஜினாமா பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் மக்களுக்காக போராடுவார்ன்ற நம்பிக்கையில் வாக்கு செலுத்தி பாருங்கள். சிறப்பான முறையில் பணியாற்றுவார். அது இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியாகலை. பட் கூடிய சீக்கிரம் வரும். ஆனால் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இதை கண்டிப்பாக பண்ணோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தெரியாதவங்க போயிட்டு சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு பேச தெரியாமல் தூங்கிட்டு அப்படியே வராங்க. பட் எல்லாமே தெரிஞ்சது ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்காமலே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மழை வெயில் பார்க்காம பேச சொன்னால் கூட பேசுறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு மனுஷன். அதனால் கொஞ்சம் கவனித்து அதை எப்படியா